equivalent resistance in the infinite ladder network shown in the figure is Re. The value of Re divided by R is. ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஃபைனைட் லேடர் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து RE அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RE டிவைடட் பை R, அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த சர்க்கியூட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரீட்ரா பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2R அப்படிங்கிறத 2 ரெசிஸ்டர் இன் சீரீஸ், ரைட்? ஸோ இது ஒரு ரெசிஸ்டர் R, இதோட ரெசிஸ்டர் R, இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணால் 2R அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி இதை ரீட்ரா பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் எப்படி இருக்குது, ஒரு இன்ஃபைனைட் லேடர் நெட்வொர்க் வித் சேம் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குதா? ஒரு ஸோ இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா for an infinite ladder network இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் RE1 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ RE1 which is equal to 1 plus root 5 divided by 2 into R. ஓகே, ஸோ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் லேடர் நெட்வொர்க் வித் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகே, அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1 + √5 டிவைடட் பை 2 இன்டூ R. ஓகே, இந்த பார்ட் மட்டும் RE1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டர் Rன்னு இருக்கு நமக்கு. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டர் R, அதுக்கப்புறம் இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் 1 + √5 டிவைடட் பை 2 இன்டூ R. ஓகே, ஸோ இது வந்து RE1 அப்படின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கோம், which is equal to 1 + √5 divided by 2 into R. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கு, சீரீஸில் இருக்கு. ஸோ அப்போ R ஈக்குவலண்ட் RE is equal to R plus RE1, ரைட்? இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு R plus 1 + √5 divided by 2 into R. நம்ம கொஷினில் கண்டுபிடிக்க வேண்டியது RE divided by R. ஸோ இதில் R காமனாக எடுத்துட்டு இங்கே கீழே கொண்டு வந்துடலாம் டினாமினேட்டருக்கு. ஸோ RE divided by R is equal to 1 plus 1 + √5 divided by 2. ஓகேவா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். is equal to 1 plus √5 ஓட வேல்யூ என்னது 2.236 ப்ளஸ் ஒரு 1, அப்போ என்ன கிடைக்கும்னா 3.236, இங்கே டிவைடட் பை 2 இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.618 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலி RE டிவைடட் பை R இஸ் ஈக்குவல் டு 2.618. This is the answer. Consider the network shown below with R1 is equal to 1 ohm, R2 is equal to 2 ohm and R3 is equal to 3 ohm. The network is connected to a constant voltage source of 11 volt. The magnitude of the current through the source is. So இங்கே வந்து ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. இதில் R1 வேல்யூ வந்து 1 ohm, R2 வந்து 2 ohm, R3 வேல்யூ வந்து 3 ohm கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 11 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதிலோட கரண்ட் வந்து I அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ்வலாக வந்து வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணும், டெலிவர்ஸ் தி பவர். ஸோ அதோட ஆரோ மார்க் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து I அப்படின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் முன்னாடி, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பிரிட்ஜ் நெட்வொர்க் மாதிரி இருக்குதா. ஸோ இது இந்த ஆர்ம் 4 ஆர்ம்ஸ் இருக்கும். பிரிட்ஜ் சர்க்கியூட்டில் வந்து 4 ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்று, இங்கே ஒன்று, இது ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் R1 ரெசிஸ்டர், அது போக இங்கேயும் R1 ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேவா? இது வந்து 2 பிரிட்ஜ் சர்க்கியூட் மாதிரி இருக்குது.
ஓகேவா? ஸோ எப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் சர்க்கியூட்டை நம்ம பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த R1 டிவைடட் பை R3 ஈக்குவல் டு இந்த R1 டிவைடட் பை R3 இருக்கும். ஓகேவா? தென் இட் இஸ் செட் டு பி அ பேலன்ஸ்டு பிரிட்ஜ் சர்க்கியூட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா R1 டிவைடட் பை R3 will be equal to R1 divided by R3. அப்படின்னா என்ன வரும்? 1 divided by 3 equal to 1 divided by 3 தான். எல்லாமே வந்து சேம் வேல்யூ அப்படிங்கிறதுனால it is a balanced circuit தான். ஸோ அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்னதுன்னா இது A, B, இது C, D அப்படின்னு நேம் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்மே இருக்காது ஃபார் அ பேலன்ஸ்டு பிரிட்ஜ் சர்க்கியூட்டில். அதனால வோல்டேஜ் வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால சர்க்கியூட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கேயும் அப்படிதான் பேலன்ஸ்டு பிரிட்ஜ் சர்க்கியூட்டில் இங்கே வந்து எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்மே இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதுக்கு முதல்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலி நம்ம கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதை வந்து இந்த மாதிரி நான் ரீட்ரா பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 ரெசிஸ்டர் பேரலாக இருக்குது, R1 R1. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா R1 R3 இன்னொரு R3 R1 மொத்தம் 4 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக இருக்குது. கீழே வந்து R1 parallel with R1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வந்து R equivalent RE அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ R equivalent is equal to இங்கே R1 parallel with R1, இங்கேயும் R1 parallel with R1, right? So 2 into R1 parallel with R1. ஓகே, ரெண்டு தடவை R1 parallel with R1ங்கிறனால 2 times R1 parallel with R1 plus இங்கே பார்த்தீங்க அப்படின்னா R1 parallel with R3 parallel with R3 in parallel with R1, right? இங்கே 4 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, எல்லாம் பேரலாக இருக்கு. ஸோ R1 parallel with R3 parallel with R3 parallel with R1. ஓகே, ஸோ which is equal to நமக்கு தெரியும் 2 ரெசிஸ்டர் சேம் வேல்யூவாக இருந்து பேரலாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா R1 divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இதே இது 3 ரெசிஸ்டர்ஸ் 3 ரெசிஸ்டர் சேம் வேல்யூவாக இருந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா R divided by 3. ஓகே, இப்போ 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருக்கு, அதோட ரெசிஸ்டர் வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா R divided by 2. 3 ரெசிஸ்டர் பேரலாக இருக்குது, அதோட ரெசிஸ்டர் வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா R divided by 3. அதே மாதிரி n டைம்ஸ்னு வைங்க, n ரெசிஸ்டர்ஸ் இருக்கு பேரலாக, அதோட ரெசிஸ்டர் வேல்யூவும் சேம் R தான் இருக்கு அப்படின்னா R divided by n. ஓகே, இங்கே வந்து 2 ரெசிஸ்டர், அதோட வேல்யூ R1 R1. ஸோ அப்போ R1 divided by 2. ஓகே, ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே R1 parallel with R1 2 ரெசிஸ்டர்ஸ், அதோட வேல்யூ வந்து சேமாக இருக்கு. அப்போ எப்படி எழுதிக்கலாம் R1 divided by 2 parallel with R3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ R3 divided by 2. ஓகே, ஸோ ஈக்குவல் டு R1 ப்ளஸ் இங்கே R1ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் 1 divided by 2 in parallel with R3ஓட வேல்யூ வந்து 3. ஓகே, ஸோ 3 divided by 2. R1ஓட வேல்யூ என்னது 1 ப்ளஸ் இது வந்து நம்ம பேரலாக இருக்குது, ஸோ அதை மாற்றிக்கலாம். ஸோ 1 by 2 into 3 by 2 divided by 1 by 2 plus 3 by 2. ஓகே, ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 3 by 4 divided by இங்கே 4 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, just equal to 1 plus 3 by 4 into 2 by 4. ஓகே, suppose plus 3 divided by 8 which is equal to 11 by 8 ohm. இதான் R equivalent value. ஓகே, ஸோ இதோட வேல்யூ இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 11 divided by 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் தெரியும், வோல்டேஜ் வேல்யூவும் தெரியும், அப்போ கரண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கரண்ட் I is equal to V divided by R, right?
voltage value வந்து 11 divided by resistor value என்னது 11 divided by 8 which is equal to 11 divided by 11 into 8 okay இப்போ current ஓட value என்னது I is equal to 8 amps this is the answer so next வந்து dependent sources உள்ள circuit problems எல்லாம் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் சோர்ஸை இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இது என்னன்னா டிபெண்டன்ட் சோர்ஸஸ்னா ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சேம் சர்க்யூட்டில் வேறு ஒரு லொக்கேஷனில் உள்ள கரண்ட் ஆர் வோல்டேஜ் சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் ரெப்ரசன்ட்ஸ் ஸோ ஆக்சுவலி வந்து டிபெண்டன்ட் சோர்ஸஸ் 4 டைப்ஸ் இருக்குது ஓகே ஸோ அது என்ன அப்படின்னா voltage controlled voltage source அடுத்து voltage controlled current source அடுத்து current controlled voltage source fourth one வந்து current controlled current source ஓகே இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு இதுல வந்து இது எந்த டைப் ஆஃப் சர்க்யூட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த சர்க்யூட்ல இது வந்து இன்புட் சைடு இது அவுட்புட் சைடு இந்த இன்புட் சைடில் பாருங்க இங்க கரண்ட் கொடுத்துருக்குறாங்க ரைட் கரண்ட் ஐஐ கொடுத்துருக்காங்க அப்போ இது கரண்ட் கண்ட்ரோல்டு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சோர்ஸ் இருக்குது கரண்ட் சோர்ஸ் இருக்குது இப்போ கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் ஓகேவா அதே இது மற்ற டைப்புக்கும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இதில் பாருங்கள் இன்புட்டில் கரண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ கரண்ட் கண்ட்ரோல்டு அவுட்புட்டில் வந்து இது இந்த ப்ளஸ் மைனஸ்னு போட்டிருந்தாலே அது வோல்டேஜ் சோர்ஸ் அப்போ இது வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் இந்த சர்க்யூட் பாருங்கள் இன்புட்டில் வோல்டேஜ் ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு இது இந்த ஆரோ கொடுத்துருந்தாங்கன்னா என்னது கரண்ட் சோர்ஸ் இல்லையா அப்போ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் ஓகே அடுத்து இன்னொன்று பாருங்கள் இது இன்புட் சைடு வந்து வோல்டேஜ் இப்போ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு அவுட்புட்டில் பார்த்தோன்னா இது வோல்டேஜ் சோர்ஸ் இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் ஓகேவா இப்போ 4 டைப்ஸ் இருக்குது டிபெண்டில் அப்போ இந்த கிவன் கொஷினுக்கு ஆன்சர் என்னது கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ் In the given circuit, the values of V1 and V2 respectively are. So, in the circuit, the V1 and V2 value வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ V1 அப்படிங்கிறது இந்த டிபெண்டன்ட் சோர்ஸில் உள்ள வோல்டேஜ் அண்ட் V2 அப்படிங்கிறது இந்த கரண்ட் சோர்ஸ் 5 amps கரண்ட் சோர்ஸ் ஓட வோல்டேஜ் V2 ஸோ இந்த V1 and V2 வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது த்ரூ 4 ohm ரெசிஸ்டர் கேபிட்டல் ஐ அப்படிங்கிறது 4 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஓகேவா இப்போ முதல்ல இந்த கரண்ட் ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் என்னன்னு பார்ப்போம் இதில் உள்ள வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் இருக்குது இல்லையா அப்போ இதோட வோல்டேஜ் என்னவா தான் இருக்கும் இந்த நோடில் V1ங்கிற வோல்டேஜ் தான் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த நோட்ல வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணி நம்ம ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே ஸோ அட் நோட் V1 இங்கே கரண்ட் என்ட்ரிங் த நோட் என்னன்னு பார்த்தோன்னா 5 amps ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு மீதி எல்லாமே லீவிங் தான் இந்த நோட்ல இருந்து லீவ் ஆகக்கூடிய கரண்ட் தான் இப்போ இங்கே உள்ள ரெசிஸ்டர் வேல்யூ பாருங்க ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ இதுவும் ஒரு 4 ohm ரெசிஸ்டர் இதுவும் 4 ohm ரெசிஸ்டர் அப்போ இந்த ரெண்டு பிரான்ச்லயும் வந்து டிவைட் ஆகக்கூடிய கரண்ட் என்னவா தான் இருக்கும் ஐயா தான் இருக்கும் சேம் கரண்ட் தான் டிவைட் ஆகும் ஓகே we know that கரண்ட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஓகே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுல கம்மியான கரண்ட் ஃப்ளோ ஆகும் ரெசிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூவா இருக்கும் அப்போ கரண்ட் வந்து ரெண்டு இடத்துலயும் சேமா தான் டிவைட் ஆயிருக்கும் அப்போ இங்க ஐ கரண்ட்னா இந்த பிரான்ச்லயும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவா தான் இருக்கும் ஐயா தான் இருக்கும் அப்போ லீவிங் த நோட் என்ன அப்படின்னா ஐ இங்க ஒரு கரண்ட் ஐ பிளஸ் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2i அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ 2i ஓகே ஸோ கரண்ட் சம் ஆஃப் த கரண்ட் என்ட்ரிங் த நோடு வந்து என்னது 5 ஸோ 5 ஈக்குவல் டு லீவிங் த நோடு வந்து 3 கரண்ட் இருக்கு ஸோ i பிளஸ் 2i ஓகே இங்கே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னால இங்கேயும் கரண்ட் வந்து ஐன்னு நம்ம எடுத்துருக்குறோம் ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி கரண்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ 5 is equal to 4i ஸோ ஃப்ரம் தட்
I is equal to 5/4 amps. ஓகே, இப்போ கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல வந்து இப்போ V2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லூப்ல வந்து நம்ம KVL அப்ளை பண்ணலாம். அடுத்து V1 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லூப்ல வந்து KVL அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ பை KVL நமக்கு என்ன, சம் ஆஃப் தி வோல்டேஜ் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு பாத் ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ இங்கே உள்ள வோல்டேஜ் என்னது V2. அடுத்து ரெசிஸ்டர்ல உள்ள வோல்டேஜ் ட்ராப் என்னது 4 into 5. ஓகே, V is equal to என்னது I into R. ஐயோட வேல்யூ வந்து 5, ரெசிஸ்டர் வேல்யூ வந்து 4. ஓகேவா? அப்போ -4 into 5. அடுத்து இந்த ரெசிஸ்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா -4 into இந்த கரண்ட் என்னது I. ஓகே, ஈக்குவல் டு 0. இந்த ஐயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 5/4. அப்போ இதில் 5/4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ V2 is equal to 20 plus 4 into 5/4. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 20 plus இது கேன்சல் ஆகும். ஸோ 5. இப்போ V2 ஓட வேல்யூ என்னது 25 வோல்ட். ஓகே, V2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து V1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லூப்பில் வந்து KVL அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன வரும், V1. ஓகே, அடுத்து இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா -4 into I. ஓகே, -4I ஈக்குவல் டு 0. இப்போ V1 is equal to 4 into ஐயோட வேல்யூ வந்து 5/4. ஸோ V1 is equal to 5 volt. ஸோ இந்த ஆன்சர், இந்த கொஷினோட ஆன்சர் V1 is equal to 5 volt and V2 is equal to 25 volt. This is the answer. In the circuit shown, the voltage Vx in volt is. ஸோ இந்த சர்க்கியூட்டில் the voltage Vx ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த நோடில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் என்னவா இருக்கும், Vx, ரைட்? ஏன்னா இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் Vxன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது Vx வந்து இந்த நோடு வோல்டேஜ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நோடில் வந்து நமக்கு ஒரு டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோட வேல்யூ வந்து 0.25 Vxன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நோடில் உள்ள வேல்யூ 0.25 Vx, ரைட்? ஓகே, இப்போ வந்து நம்ம KCL அப்ளை பண்ணலாம். KCL அப்ளை பண்ணி Vx ஓட வேல்யூ சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பை KCL. ஸோ இந்த பாயிண்ட்ல KCL அப்ளை பண்ணலாம். ஸோ என்ட்ரிங் த நோட், கரண்ட் என்ட்ரிங் த நோட் வந்து 5 is equal to இங்கே Vx divided by 20 plus இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரண்ட் வந்து லீவிங் த நோடு, ரைட்? இப்போ அதை என்ன எழுதிக்கலாம், 0.5 Vx. ஓகே, இங்கே வந்து ஒரு டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் தான், அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 Vx. ஓகே, ப்ளஸ் அடுத்து இங்கே ஒரு 10 ohm ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ Vx அதில் இன்னொரு எண்டில் உள்ள வோல்டேஜ் என்னது 0.25 Vx. அப்போ -0.25 Vx divided by 10. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா நம்ம Vx ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈக்குவல் டு Vx by 20 plus 0.5 வந்து நம்ம Vx divided by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். plus Vx by 10 minus 0.25 Vx அப்படிங்கிறத என்ன எழுதிக்கலாம், Vx divided by இது 1/4 தான் 0.25. ஸோ 4 into 10 40. 40 வந்து LCM. ஓகே, அப்போ இங்கே வந்து into 2, அப்போ 2 Vx plus இங்கே வந்து into 20, இப்போ 20 Vx, இங்கே வந்து into 4, ஸோ plus 4 Vx, இங்கே minus Vx. ஓகேவா? இங்கே LHSல 5 இருக்கு. ஸோ இதை cross multiply பண்ணிடலாம். ஸோ 200 equal to இதை மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 25 Vx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ Vx is equal to 200 divided by 25, which is equal to Vx is equal to
8 volt. This is the answer. In the circuit shown, the Norton equivalent resistance across terminals A, B is. So இந்த ப்ராப்ளம்ல வந்து Norton's equivalent resistance கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க across the terminals A, B. ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற சோர்ஸ் வந்து டிபெண்ட் சோர்ஸ். நார்மலி ஒரு இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸோ கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சர்க்கியூட்ல இருந்து அந்த சோர்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். பட் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ டிபெண்ட் சோர்சஸ் இருக்கிற ப்ராப்ளம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல இந்த டிபெண்ட் சோர்ஸை அப்படியே வச்சுக்கணும். சப்போஸ் ஒரு இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா ஷார்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், அண்ட் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஓகேவா? பட் அந்த டிபெண்ட் சோர்ஸை வந்து அப்படியே தான் வச்சிருக்கணும். ஒன்லி இண்டிபெண்ட் சோர்சஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிபெண்ட் சோர்சஸ்மே இல்லை, ஒரே ஒரு டிபெண்ட் சோர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா எந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்களோ அங்கே வந்து நம்ம ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் மைனஸ் இதோட நேம் விடிசி அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து ஐடிசி அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். ஓகே, முதல்ல அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், நார்டன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு இண்டிபெண்ட் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். பட் இங்கே வந்து ஒரு டிபெண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அது விடிசி, அதோட கரண்ட் வந்து ஐடிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போது இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் என்னவா தான் இருக்கும், விடிசியாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு நோடில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த நோடில் உள்ள வோல்டேஜும் விடிசியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்ட் சோர்ஸில் வந்து 4i அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இங்கே ஐ அப்படிங்கிறது என்னது, இந்த 4 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் ஐ. ரைட்? ஐ அப்படிங்கிறது V divided by 4 இல்லையா? அந்த 4 ohm ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் I. ஸோ I is equal to இந்த நோடில் உள்ள வோல்டேஜ் VDC தான். அப்போ VDC divided by 4. ஓகே, அப்போ இங்கே அப்போ இந்த ஐக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 4 into VDC divided by 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நோடில் நம்ம KCL அப்ளை பண்ணலாம். entering the node வந்து IDC, so IDC equal to VDC minus 4 into I divided by 2 plus இங்கே VDC divided by 2 plus இங்கே VDC divided by 4. ஓகே, ஸோ இதில் இந்த ஐக்கு பதிலாக நம்ம VDC divided by 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு VDC மைனஸ் 4 இன்ட்டு ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ VDC divided by 4 divided by 2 plus VDC divided by 2 plus VDC divided by 4. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ VDC மைனஸ் VDC அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது 0 ஆகிடும். ஸோ IDC ஈக்குவல் டு இங்கே 4 LCM எடுத்தோன்னா இங்கே என்ன வரும், 2 VDC ப்ளஸ் VDC டிவைடட் பை 4. ஓகே, இதிலிருந்து IDC ஈக்குவல் டு 3 VDC டிவைடட் பை 4. ஸோ நம்ம IDC கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ R is equal to VDC divided by IDC. ஓகேவா? ஸோ VDC அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை ஐடிசிக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 3 into VDC into
4. ஓகே, இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 divided by 3 கிடைக்குமா? 3 ohms. That is equal to equivalent resistance, Norton's equivalent resistance equal to 1.33 ohm. This is the answer.